It's my great pleasure welcoming all our Gindi members and annets and friends. Welcoming all. And also I welcome our chief guest today, director, actor, producer, writer, Kalimamani Dr. Pandirajan sir. பல்லவன் பேருந்தில் பணிபுரிந்த அப்பா. ஏழ்மை நிலையில் குடும்ப சூழ்நிலை இருந்தும் இசையில் இவருக்கு இருந்த ஆர்வம் சிறு வயதிலேயே வயலின் கற்று மேடை ஏற தூண்டியது. தமிழிசை கல்லூரியில் இசைச்செல்வம் என்ற பட்டய படிப்பையும் முடித்தார். தந்தையின் மறைவு குடும்ப பாரத்தை ஏற்க வேண்டிய கட்டாயம். கலைத்துறை மீதிருந்த காதல், நடிகராக வேண்டும் என்ற ஆசை, கோடம்பாக்கம் வந்தவருக்கு சவால்கள் பல காத்திருந்தது. மனம் தளராத அவரது விடாமுயற்சியின் காரணமாக பிரபல எழுத்தாளர் தூயவன் அவர்களின் மூலமாக கிடைத்ததுதான் திரைத்துறை அறிமுகம். பொல்லாதவன் திரைப்படத்தின் மூலமாக இவரது குரு திரு கே பாக்யராஜ் அவர்களின் அறிமுகம். கிடைத்தது உதவி இயக்குனர் பணி. குருவுடன் இணைந்து பல படங்களில் பணியாற்றிக் கொண்டிருந்த இவருக்கு டார்லிங் 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 திரைப்படத்தின் மூலமாக இணை இயக்குனர் என்ற அந்தஸ்து. இவர் கற்ற வித்தைகளை வெளிப்படுத்திய இவரின் முதல் படம் கன்னிராசி. உங்க அக்காவுக்கு சூப் வைக்க தெரியும்ங்கறத நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. 100 நாட்கள் வெற்றிப்பட இயக்குனர். இரண்டாம் படம் ஆண் பாவம். 225 நாட்கள் இண்டஸ்ட்ரி ஹிட். பின்னால வண்டி எடுக்கிற பிரிட்ஜ்ல முட்டுதான் பாரு. முட்டுதா? முட்டல வாங்க. நல்லா பாருடா. முட்டிட்டீங்க. இயக்குனர் மற்றும் நடிகர் அவதாரம். இதன் பிறகு 1980 முதல் 2000 வரை இவரது திரைப்படங்கள் பற்றி பேசாத சினிமா ரசிகனும் இல்லை, டாப் ஹீரோஸும் இல்லை என்று சொல்லலாம். ஐதரலிக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. இன்குலாப் ஜிந்தாபாத், எம்டி பகாலாபாத், ஹிட்லர் பிசால்பாத், டைபிஸ்ட் ஜோட்டிசி பாய். நேச்சர் சரியான ஏன் போய் சொன்னீங்க? லவ்ல ஒரு வேகம்தான், அதுக்கு நீ ஆத்துல தள்ளி டெஸ்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் தாய்க்கு ஒரு தாலாட்டு, மனோரமா ஆட்சியுடன் பல படங்கள். ஏண்டா படுவா, உன்னை படிக்கிறதுக்கு பட்டணத்துக்கு அனுப்புனா இப்படி வெள்ளைப்படி படிக்கவா படிச்சுன்னு வந்திருக்கேன்? பெயர், புகழ், பணம், செல்வாக்கு என அனைத்தையும் கொடுத்த சினிமா கூடவே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் அன்பையும் ஆசையையும் சேர்த்து கொடுத்தது என்றால் ஆச்சரியம் இல்லை. அன்றைய கால குடும்ப சூழலை குருவுக்கு பிறகு மிக அழகாக திரையில் காட்சிப்படுத்திய இயக்குனர் மற்றும் துடுக்குத்தனம் நிறைந்த விளந்தியான பேச்சும் கரகரப்பான குரலும் இவருக்கே உரிய தனியான அடையாளங்கள். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். நாங்க என்ன 5000 பயிர் நான் சொன்னா? ஹலோ ஹலோ, glad to meet you. சின்ன குழந்தை மணி நகை சுத்தி வரதுக்கு என்ன காரணம்? நகத்தை சுத்தமா வச்சுக்கலாம், நகை சுத்தி வரும். இது கூட தெரியாத மடையன் அவரு. கலையுலகின் பல துறைகளில் பல புதுமுகங்களை அறிமுகப்படுத்திய இவர் ஜோடி போடாத டாப் கதாநாயகிகளே இல்லை என்று சொல்லலாம். காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. 2000 ஆண்டுக்கு பிறகு தான் கதாநாயகன் மட்டுமல்ல வில்லனாகவும் நடிக்க முடியும் என இவர் நடித்த படம் அஞ்சாதே. காலத்திற்கேற்ப திரையில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து இன்றும் தன்னுடைய கலை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தோற்றம் முக்கியமல்ல, திறமையை நம்பி உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு இவரை விட கலைத்துறையில் அழுத்தமாக இயக்கத்தாலும் நடிப்பாலும் உணர்த்தியவர் வேறு யாரும் அல்ல என்றால் மிகையாகாது. கலை மாமணி இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் அவர்களை ரோட்டரி கிளப் ஆஃப் கிண்டி சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். சொர்க்கம்னா சொல்லாங்க, பிரமாதமாக ஒரு ஏசி ரூமு, ரொம்ப ஊர்வசி மேலகா எல்லாம் வருவாங்க, விதமான சாப்பாடு கிடைக்கும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், எல்லாம் கிடைக்கும். அதான் சொர்க்கம்னு. இந்த இடத்துக்கு வந்த பிறகு
எப்பேற்பட்ட சொர்க்கமாக இருந்தாலும் அது வேணாயா, இந்த இடம் போதியா. ஏன்னா சொர்க்கத்தில் என்ன நடக்குமோ, நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ, சொர்க்கம்னா எப்படி இருக்கணும், அது இங்கே நடக்குதுங்க. எல்லாரும் முகத்துலையும் அப்படி ஒரு உண்மையான சிரிப்பு, அது எங்கேயும் பார்க்க முடியல. இப்போலாம் சிரிப்பு கூட சிரிக்கணும் கிள்ள வேண்டியது இருக்குது. இதுக்கெல்லாம் சிரிக்கணும், சப்டைட்டில் போட வேண்டியது இருக்குது. அதுவும் நிறைய பேர் புருஷ பொண்டாட்டியாக வந்திருக்கீங்க, அப்போ நல்லா தெரியுறீங்க. இது எப்படி புருஷ பொண்டாட்டி வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க, எப்படி ரோட்டி சங்கத்தால் தான் முடியும். ஏன்னா அந்த ஈகை குணம், கொடுக்குற எண்ணம் உங்கள் ரத்தத்தில் கலந்துருக்கு. கொடுக்கறதும் நியாயமானு கொடுக்குறீங்க. கொடுத்தா நமக்கு பேர் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், அப்படி இல்லை. அவனுக்கு ஆபத்து, சாக போகிறான், அவனுக்கு உதவணுன்ற அந்த கஷ்டத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கள, தேர்ந்தெடுத்து, அதுதாங்க உண்மையான இது சொர்க்கங்க. இப்போ பொதுவாக இங்கே இருக்கிறது யாருக்கும் கஷ்டம் இல்லையா? நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கஷ்டமே இல்லைப்பா, நம்ம ஜாலியாக இருக்கிறோம். எடுத்துங்க எல்லாருக்கும், என்ன நான் உள்பட ஒவ்வொருத்தரையும் கேட்டால் அவங்களுக்கு இருக்க கஷ்டத்துக்கு ரூம் போட்டு அழுலாம். அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ரூம் போட்டு உட்காந்து அழுலாம் அவ்வளோ. ஆனால் ரூம் போட்டு சிரிக்கிறீங்க. என்ன காரணம்? அந்த கொடுக்குற குணம். இரு கையில் ஈட்டு, ஒரு கையிலான கொடு. ஒரு பழமொழி. 2 கையில் சம்பாதிக்க, ஒரு கையிலாத கொடு. அது படிக்கும்போது நல்லா இருக்கும், அப்படியா செயலில் இருக்காது. நான் அப்படியே கொடுக்க சொல்ல, முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணுன்ற எண்ணத்தை வளர்த்துக்குங்க. ஏன்னா பார்க்குற அத்தனை பேருக்குமே நம்மளும் கொடுக்கணுமா அப்படின்ற எண்ணத்தை தூண்டுறது நீங்கள் தான். மனசுக்குள்ளே அந்த ஈவு இறக்கம்லாம் வரணுன்றத உங்களை பார்த்தா எல்லோரும் கற்றுக்குறாங்க. ஏன்னா அவன் நம்ம சம்பாதிச்சா போதும்பா, நம்ம வட்டி கட்டினா போதும், நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, அப்படி இல்லை. அவனுக்கு ரத்தம் வருது, அவன் கஷ்டப்படுறானே, அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை. பெரிய மனசனுடைய விஷயம். அத்தனை பேர் மனசுலையும் அவ்வளோ இருக்குது. அந்த சீட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த தட்டை பற்றி இங்கே நான் முதல்ல வந்து உட்காந்துருந்தேன். இந்த விழாவுக்கு முதல்ல வந்திருந்தேன். அந்த மைக்காரங்களும் அப்படி ஜெயா மேடமும் அந்த சாரும் என்னை வந்து கூப்பிட்டு நேற்று வந்து சீக்கிரம் வந்துருக்காங்க. அதுக்கு இந்த முள்ள சீக்கிரம் வந்துருக்காங்க. வந்து அவங்களே சார் வேறு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. முதல்ல வந்துட்டேன். வந்து அந்த தட்டெலாம் பற்றி சொன்னார். $10,000 யார் டொனேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு தட்டுன்னு. என்னங்க அது? அந்த ஒரு தட்டில் அந்த தட்டு காசுன்னுவாங்க கோயிலெல்லாம் சாமிக்கு போகிறதுல. தட்டு காசு அது போட அது ஒரு பங்கு போகும், சாமிக்கு போகும், மிச்சம் பங்கு. ஆனால் இங்கே அந்த தட்டு காசு எது கொடுக்குறாங்கன்னா வள்ளல்களுக்கு, இரக்கம் உள்ள அந்த மனிதர்களுக்கு அந்த அடையாளமாக கொடுக்குறாங்க. அந்த இனி அந்த தட்டு நிறைய வரணும், நிறைய பேருக்கு சீல் தரணும். ஏன்னா அந்த ஈகம் நிறைய வந்துச்சு வச்சுங்க, அப்புறம் கஷ்டம் குறையும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். இன்னொன்றுலாம் இருக்குது, எவ்வளோ கொடுத்தாலும் சில பேருக்கு தீராது, வசூல் பண்ணே இருப்பான். அவன் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் நம்மளால பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷம் நம்மள்கிட்ட வந்து பேசி ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நம்ம அவனை நம்பி ஃபீல் பண்ணி நம்ம கஷ்டம்லாம் பட்டுக்கிட்டு கையிலேருந்து எடுத்து கொடுத்த பிறகு நேராக டாஸ்மார்க் போயிடுவான். என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாண்டு நீங்கள் அதெல்லாம் பார்க்காம நேரடியாக காசு போய் சேர்றாங்க, நேரடியாக டயாலிசிஸ் பண்ணுற மிஷின் வாங்கி கொடுத்து நீ டயாலிசிஸ் பண்ணிக்கணுமா, உனக்கு ரத்தம் வேணுமா, ஒன்று தேவை என்ன, அதை அறிஞ்சு செய்கிறீங்கள, அது தர்மத்தில் ஒரு நியாயமான தர்மம். அப்புறம் ஊக்குவிக்கிறீங்க. கவிஞர் வாரிசார் பேசும்போது ஒரு வார்த்தை விட்டுதாரு. அவர் அற்புதமான வார்த்தைகளை சொல்லுவார். அதில் ஒரு வார்த்தை சொல்லும்போது எனக்கு அப்படியே மனசில் கவிதை. ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் அவன் தேக்க வைக்க போயிடுவான். எல்லாரும் ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் அவன் தேக்க மரம் வைக்க போயிடுவான். ஊக்குவிக்கணும்.
என்ன பண்ணுறியா, இது அடுத்தது பண்ணு, தட்டி கொடுக்கணும், கொட்டி உட்கார வைக்கக்கூடாது. எல்லா துறையிலுமே பாராட்டுறது குறைஞ்சிட்டே வருது. நான் பெரிய படம் எடுக்கிறேன், காமெடி படம் எடுப்பேன், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் குறும்படம் நிறைய எடுத்திருக்கேன். அது சில பேருக்கு தான் தெரியும், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம். அப்போது ஒரு டாக்குமெண்ட்ரி, நான் ஒரு ரொட்டேரியன் ஃபங்க்ஷன் தான், அதுவும் அது லீக்காக பாருங்க. தஞ்சாவூரில் ஒரு ரொட்டேரியன் ஃபங்க்ஷனு, அது போயிட்டு நான் சீஃப் கெஸ்ட்டில் கலந்துட்டேன். அங்கே வெரைட்டி என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு 64 வயசு அவருக்கு, கதை சட்டை கதை வச்சு போட்டுக்கார். அவர் ஒரு பானை, மண் பானை ஃபுல்லாக ஸ்டேஜி கொண்டாந்தாங்க. அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி சொல்கிறாரு. மண் பானை ஃபுல்லாக வழுக்கத்தலை. அந்த பானை என்னை கூப்பிட்டாரு, வாங்க வாங்கன்னு. என்ன இது தூக்கி என் தள்ள வைக்கிறாரு. ஏங்க உடச்சி கிச்சு போட்டுனே நமக்கு அதுக்கு பேர் இல்லை. இல்லை தூக்கி வைக்கிறேன். ஏன் வைக்க மாட்டேன், இல்லை புரியுங்கிறாரு. நான் ஒரு சும்மா ஒரு கை பிடிச்சேன், தூக்கி தள்ள வச்சேன். வழுக்கத்தலை. அதை வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணார். ஒரு 2 நிமிஷம் பேலன்ஸ் பண்ணி அது நீக்கி தலையில் அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன். இதே அது வழுக்க தலையில் ஒரு 20 தண்ணி ஊற்றி ஒரு பானை அதோ டான்ஸ் ஆடுறாரு. அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னே நைட்டில் தூக்கம் வரல. என்ன அது இவ்வளோ பிரமாமாக இருக்குது, எதனா படத்தை வைக்கணும் பண்ணி பார்க்குறேன். படத்தை என்ன பண்ணுறதுன்னா, நான் ஒரு சாங் முழுக்க வச்சா போர் அடிக்கும், என்ன பண்ணலாம் பிளான் பண்ணி போனால் டக்குன்னு வச்சு டாக்குமெண்ட்ரி எடுத்தான்னா அவரை கூப்பிட்டுலாம் பேசினேன். இது எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு. நான் ஒன்றும் கற்றுக்கலைங்க, விளையாட்டாக ஒரு நாள் தூக்கி வச்சாங்க, அப்புறம் அப்படியே தூக்கி வச்சாங்க, ஃப்ரெண்டுக்கெல்லாம் வச்சாங்க, அப்படியே பழகிட்டாங்க. ஏன் ஃப்ரெண்டு வச்சாங்கன்னு சொல்லி பழகிட்டீங்களா என்ன சொல்லுங்கன்னா. அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், நல்லா இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேனோ பானை கேட்காதுங்க, பானை சொல்கிறத நான் கேட்கணும். நல்லா இருக்குது. அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்கன்னு. நான் 1ஆம் கிளாஸு 6 வருஷம் படித்தேன். நல்ல படிப்பு அப்படின்ட்டு படிக்காத ஒரு மனுஷன்கிட்ட ஒரு கதை கிட்டு அதை வச்சு நான் கதை கொடுத்தேன். மண்ணும் தண்ணீரும் சேர்ந்தது தான் நம்ம கலாச்சாரம். அதனால் இந்த பானை இப்படி செய்கிறாங்க, அந்த மண் தண்ணி வந்துட்டு எப்படி பானை செய்கிறாங்கன்றது, அந்த மண்பானை செய்கிறது பெரிய கலை. அந்த கட்டையை சுற்றி விட்டுட்டு அந்த ரவுண்ட் அடிக்கும்போது அதை வச்சு பிடிக்கிறாங்க. அந்த ஆட்களே குறைஞ்சிட்டாங்க ரொம்ப. இப்போலாம் மோட்டர் போட்டு விட்றாங்க, அதை சுற்றுது, அதை வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆளை பிடிச்சேன், எப்படி சுற்றுறாங்க, சுற்றி எப்படி மண்பானை செய்கிறாங்க அதை சுட்டு. அதுக்கப்புறம் பொங்கல் பானை, புது பானைலாம் பொங்கல் வைக்கிறாங்க. கல்யாணத்தில் அரசாணை பானை, அப்புறம் வீட்டில் அடுக்கு பானை, உரி கட்டுறாங்க, உரி பானை, உரி அடிக்கிறது. அப்படியே ஒரு இடத்துக்கு பானை பயன்படுது. அதை கடைஞ்சால் அது வெண்ணெய் கிடைக்கிறாங்க பானையில் தான். கல் மரத்தில் ஏறி கல்லுக்கு கட்டுறாங்க, கல்தான் அதெல்லாம் வருது. பானை என்னென்னலாம் பயன்படுது அப்படின்னு பானையெல்லாம் இருந்து கடைசியில் மரத்தை உரி அடிக்கிறான், பானை கடை வாத்திக்கிறான், எல்லாம் பண்ணி மனுஷன் செத்த பிறகு கொல்லி கட்டிய மண்பானையில் எடுத்துன்னு போகிறான். எடுத்துன்னு போயிட்டு கடைசியாக அவனை தகனம் பண்ணும்போது அந்த பானையில் தண்ணியை வச்சு சுற்றி வரான். அந்த டெட்பாடியை ஒரு சுற்றுக்கு ஒரு குத்து தண்ணி, 2வது சுற்றுக்கு ஒரு குத்து, 3வது அந்த பானையை போட்டு உடைக்கிறாங்க. பனிக்குடம் உடைந்து வந்த மனிதனை மண்குடம் உடைத்து இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வைக்கிறார்கள் அப்படின்னு போட்டு இதை ஸ்கிரிப்ட் எழுதினோடனே ஷூட்டிங் பண்ணுவோம். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நாளைக்கு போகிற ஷூட்டிங் ஈரோடு பக்கம். இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டார் ப்ரொடக்ஷன் அண்ணே ஒரு புது படம், நீங்கள் 5 நாள் ஆக்ட் பண்ணோம். அப்படியா பண்ணலாமா சொல்கிறேன். பணம் ஃபுல்லாக 5 நாளுக்கு மொத்த பணம் எடுத்துட்டேன். நல்லா கட்டு பணம் கொண்டு வந்து எல்லாமே. எப்போ ஷூட்டிங்? நாளைக்கு தான். நாளைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது நான் ஈரோடு போகிறேன். நான் ஃபுல் பணம் எடுத்துட்டேன், இதை பிடிச்சிருக்க அப்புறம் டாக்குமெண்ட் இல்லை நான் சொல்லிட்டேன், பிளான் பண்ணிட்டேன், மைண்டில் செட் ஆகிடுச்சு. அவர் அடம் பண்ணுறாரு, காசை கொடுக்குறோம், ஷூட்டிங் ஆரம்பித்து அதை விட்டு டாக்குமெண்ட்ரி வாங்கிட்டு அவர் தகராறு ஒன்றும்
அப்புறம் நான் முடியல, நான் டாக்குமெண்ட் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அது என் சொந்த காலத்து டாக்குமெண்ட்ரி. வெளில போய் அசிஸ்டன்ட் நிற்காப்புல அவர்கிட்ட என்ன ஒரு டாக்குமெண்ட்ரி எதுவும் இருக்கிறாங்க சொல்கிறேன் கேளு, இதெல்லாம் வீண் முயற்சி, வேஸ்ட்டு, பணத்துக்கு கேடு, நேரத்துக்கு கேடு. நான் பணம் கொண்டாந்துருக்கேன், அவனும் டாக்குமெண்ட் எடுக்கிறான், வீண் முயற்சியா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டான். நான் போய் டாக்குமெண்ட் எடுத்து அதை எடுத்து வந்து எல்லா இந்தியாவில் எல்லாத்துக்கும் அமிச்சேன். இந்தியாவில் மண்பானைக்கு ஒன்றும் மதிப்பில்லை. ஆனால் அமெரிக்காவில் ஹைபல்ப் இன்டர்நேஷ்னல் கல்ச்சர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி டைரக்டர்னு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அந்த அவார்டு வந்தது அப்போ எல்லா சேனல் டிவிலாம் வந்தாங்க. வந்து என்னை இன்டர்வியூ எடுக்கிறாங்க, எப்படி உங்களுக்கு தோணுச்சு மண்பானை உனக்கு பேஸ் பண்ணி அதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன். அதே ப்ரொடக்ஷன் பண்ணி தான் அன்றைக்கி வந்தான். வந்து என்னை பார்க்கணுன்னு பார்த்தா நான் வேலை பார்த்துக்கிட்டோன்னே வந்து ஆச்சரியம் போட்டு இன்னும் ஒரே க்ரௌடு எல்லாம் டிவியாக வச்சுருக்கேன். சார் எனக்கு ஒரு டாக்குமெண்ட் எடுத்தார்ல, அதுக்கு அவார்டு கிடச்சிச்சு அமெரிக்காவில் அப்படின்னா. அண்ணா விடாமுயற்சியா? அதான் ஆச்சாரு. எந்த வாய் வீண் முயற்சி சொல்லிச்சோ அதே வாயை விடாமுயற்சி சொல்ல வைக்கத்தான் நம்ம வேலை. நம்ம எதுக்கும் தோண்டு போகக்கூடாது. அவன் சொன்னால் தெரியல, இவன் சொன்னால் தெரியல, அது நேரம் தெரியல, இது முயற்சி முடியல, ஜெயிக்கிற வரைக்கும் போராடணும். நீ இது வேலை நடக்கலன்னா இன்னும் முடிச்சா செய்யலை, இது இப்போ இந்த தடவை ஃபெயில் ஆகிடுச்சா அது இன்னும் உழைப்பு எதிர்பார்க்குது, இன்னும் உழைப்போம். அவ்வளோதான். பசங்களையோ வீட்லேயோ யாரும் தட்டி கொடுங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அதை மறுக்க மாட்டியா? அவ்வளோ உனக்கெல்லாம் வருமா? சினிமாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க பின்பலம் என்ன, அப்பா யாராவது சினிமாவில் இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா, உங்கள் சொந்தக்காரர் யாராவது இருக்காங்களா? எனக்கும் எங்கள் வீட்டில் சினிமாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு நாள் நைட் ஷோ பார்த்தா கண்ணு பொங்கிடும்னு 2 நாள் தூங்க வைப்பாங்க எங்கள் வீட்டில். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பார்த்து நான் போய் சினிமா போய்க்கிட்டேன்னா, எங்கள் அப்பா பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர். ஒரு டிரைவர் பையனா வந்து டைரக்டர் ஆகிருக்கேன்னா போராட்டம் தான், வந்துடுவான், ஜெயிப்போம். போராட்டம் வேணும். சப்போஸ் நீங்கள் டைரக்டர் ஆகணும் என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கும் டைரக்டிங் சான்ஸ் தேடிட்டு இருப்பேன். நடிக்க வரலாம் என்ன பண்ணுவேன்? நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருப்பேன். அந்த இடத்த பிடிக்கிற வரைக்கும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறதில்லை. ஏன்னா அப்படி வளர்த்தாங்க. ஆசைப்பட்டால் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். நம்மளும் அப்படி வளர்த்தாங்க வீட்டில். எங்கள் வீட்டில் வெக்கத்தொட்டு நான் இப்போ சொல்கிறேன், பாத்ரூமோ டாய்லெட்லாம் கிடையாது. சேதாப்பட்டில் ஒரு ஹட்டு, எங்களுக்கு டாய்லெட் போகணுன்னா ரயில்வே ட்ராக் ஓட்டினான், அப்படி தான் வந்தோம். இன்றைக்கி வீட்டில் எத்தனை டாய்லெட்னா பசங்க என்ன இருக்காது, அங்கே ஒன்று இங்கே. அதனால தான் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நான் கட்ட வேண்டியதாக இருக்குது. இதை வச்சுக்க சுத்தம். இப்போது ஒரு பாத்ரூமும் இல்லாமல் வாழ்ந்ததால் தான் இந்த அருமை நமக்கு தெரியுது. கரண்ட் இல்லாமல் பிறந்து வாழ்ந்ததால் தான் தெரியுது. இது ஏன் சொன்னால், இப்போ வெளில பேசுகிற போது ஒரு சொன்னார், சார் மேக்சிமம் இந்த ரோட்டரி கிளப்பில் இருக்கவங்களாம் அடிப்பட்டு அடிமட்டத்துலேருந்து முன்னுக்கு வந்தவங்க தான் தவிர மேலாக்கா வந்தவங்க கிடையாது. அதான் முக்கியம். நம்ம பட்ட கஷ்டங்கள் நம்ம யோசித்து பார்த்தா நம்ம ரெண்டும் வழக்கம். அதிகமாக ஆசைப்பட்டவங்க எதுக்கும் ஆசைப்படுங்க, நியாயமாக இருக்கணும். நான் சினிமாவில் வரும்போது பெரிய ஆசை. சினிமாவில் வந்து நான் நடிக்கிறவங்களாம் நடிக்கவே இல்லை, அசிஸ்டன்ட் ஆனால் போதும் நமக்கு. தான் நம்மளாம் ஹீரோவாக எப்படி அப்போ ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போயிடலான்னு நினச்சேன். நான் ஹீரோவானது நான் போய் டான்ஸ்லாம் ஆடுறேன் பார்த்துக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய சகிப்பு தருங்க நம்மளை விட்டாங்க. பரவாயில்லப்பா போயிட்டு போட்டுக்கிட்டு நான் 21 வயசில் டைரக்ட் பண்ணேன். தமிழ்நாட்டில் 21 வயசில் டைரக்ட் பண்ணது அப்போ ஆச்சரியம். ஏன்னா நான் 17 வயசுலேயே கஷ்டப்பட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் 17 வயசு ஆகிட்டேன். இப்போ எல்லோரும் எடுத்தோம்னா டைரக்ட் பண்ணோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஒரு டீ சாப்பிட எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு ஒரு 2 நாள் பட்டியாக இருந்திருக்கேன், அவ்வளோ இருக்கேன். அதெல்லாம் ரைட்டு, அது அவன் தலையெழுத்து.
ஆனால் டீ சாப்பிட கஷ்டப்படுறதுலாம் நீ இது. ஆனால் ஒரு டைரக்டர் கூப்பிட்டு ஒரு கதை சொல்லுப்பா, என்ன மேட்ரு வச்சுருக்கேன்னா அப்போ முடிக்கிறது. கதை சொல்ல ரெடியாக வச்சுருந்து கஷ்டமும் பட்டுருந்துன்னா கதை கேட்கும்போது சொன்னேன்னா வந்துடுவேன். அவரும் அப்படி தான் கஷ்டப்பட்டார், அவரும் அப்படி தான் மாட்டு வண்டியில் போனார். அதெல்லாம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை. அதுதான் சினிமாவுக்கான வழி கிடையாது. சினிமாவுக்கு என்ன பண்ணணுமோ சினிமாவை கற்றுக்கணும். இப்போ நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கிறேன், நான் எஸ்எஸ்சி தான் படிச்சிருக்கேன், 11th SLC தான் படித்தேன். எஸ்எல்சி முடிச்சுட்டு நான் நந்தன மார்க்ஸ் காலேஜில் போய்ட்டு பியூசிக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டேன். வாங்கிட்டு எங்கள் அப்பாட்ட அப்ளிகேஷனை கேட்டேன். அவர் எதோ நான் பெரிய பர்சன்ட்டு, நான் நடுபடிச்சு தான் சுமாராக தான் படிப்பேன், மோசம் கிடையாது, ரொம்ப ஓவம் கிடையாது. அப்போ அவர் ஒன்று, எப்பா இப்படி படிச்சுட்டே இருந்தால் எப்படிப்பா, வேலைக்கு எதனா போனால் தானே குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்றார். அப்படியே மனசு கஷ்டம். உடனே சினிமா மாதிரி அப்ளிகேஷன் வருது கிழிச்சேன், என்ன படிக்க விடாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சி போட்டு இப்போ ஈவினிங் காலேஜ் வந்துட்டேன். அதுக்கு நோட் புக்கு புக்ஸ்லாம் வாங்கினேன் இல்லைப்பா எப்படின்ட்டார். படிக்க வைக்க கூடாது வருவேன், எப்படி ஒரு பையனை படிக்க வைக்க முடியும்ன்ட்டு. அதோட படிப்பு ஆசை போச்சு, பாஸ் போடல வலி, நம்மளால் படிக்க முடியலன்ட்டு. அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தேன், டேரக்டரான ஹீரோவான எது ஆனாலும் நம்ம ஒரு டிகிரி ஓடுற இல்லையே அது வலி மனதுக்குள்ளே. எல்லாரும் சொல்ல என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி தான் ஒரு டிகிரி இல்லை. அப்போது ஒரு குரூப் கூட நான் பழக ஆரம்பித்தேன். அவங்க நல்ல படிப்பாளிகள், பேசும்போது நல்லா பேசுகிறீங்க, நல்ல கதை படிக்கிறீங்க, டாபிக் பேசுகிறீங்க, எல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் அப்படி கொஞ்சமாக படிக்கக்கூடாது நாங்கள் அப்படின்னா என்னென்ன அப்போ தான் கேட்க ஆரம்பித்தேன். தொலைதூர கல்வியில் நீங்கள் பிஏ படிக்கலாம், அப்படியா சேர்த்துக்கோங்களா? தொலைதூர கல்வின்னு இருக்கிறேன். உடனே அதுக்கு போயிட்டு பிஏ எழுதுகிறேன். அது ஃபெயிலியர் வேணும் பயம், வீட்டுக்குள்ளே வந்து ஒழுங்கின்னு படிக்கிறது. டைரக்டாக ஹீரோ ஆகிட்டு பிறகும் அது மேலே பயம். அப்புறம் அதை பாஸ் பண்ணுவேன்னு அடுத்து ஒன்று கொடுத்தேன், எம்ஏ கம்ப்ளீஷன் போட்டியா? ரொம்ப ஓவர் ஆகுது இல்லை எம்ஏக்கு ட்ரை பண்ணியா அப்படின்னா. அது இதோட இன்னொருத்த கூட சொன்னான், எம்ஏக்கு போடு. நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுமா, ஒரு 2 அட்டம் தான் போடுவேன், பெரிய எழுதுதான் இது நல்லா இருக்கு ஒன்று எம்ஏக்கு போட்டேன். ஆனால் தெய்வாதமாக பாஸ் பண்ணிட்டேன். எப்பா எம்ஏ ஓகே அப்படின்னா திடீர்னு கூட சுற்றி எம்பில் பண்ணுங்கண்ணா. யோ இதெல்லாம் ரொம்ப ஓவர், எம்பில் பண்ணலாம் சார். எம்பியில் டிசிசி எழுதணும், அதுக்கு 50 மார்க்கு. இது எழுதுறதுக்கு நீங்கள் படிக்கிறதுலாம் அவர் 50 மார்க் தான் பண்ணுங்க. வீட்டுக்கு சொல்லாமல் கம்ப்யூட்டர்லேயே தெரியாமல் பார்த்துட்டு ரிசல்ட்லாம் கம்ப்யூட்டர்லாம் பார்க்குறது கடுவு சாட்டிக்கு பார்த்து எம்பியில் பார்த்து விட்டேன். எம்பிஎல் முடித்த உடனே கம்முனுதான் அந்த வாத்தியாரை எனக்கு அப்போ தான் நடிகர். என் பேர் பாண்டியன் தான், பாண்டியராஜன் சினிமாவுக்கு வச்சுருக்கேன். அந்த லிஸ்டெல்லாம் பாண்டியன் போகிறதால அவர் பாண்டியன் நீங்கள் என்ன ஆக்டர் அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். நீங்கள் எம்பியில் முடிச்சு அப்புறம் எது என்ன பண்ண போகிறீங்க, எம்பியில் சார் அப்போ என்ன பண்ணுறது? நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் பிஹெச்டி ட்ரை பண்ணுங்க. யோ இதே ஓப்பன் படிச்சு சீரியஸாக சொல்ல அவரு டெய்லி எனக்கு ஃபோனு இங்கே அப்படியே அவர் சொல்லி ஒரு வச்சு போட்டார். இன்னும் 2 வருஷத்தில் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பிஹெச்டியை நிறுத்த போகிறாங்க, நீ இப்போ போட்டுனா தப்பிச்ச. மெதுவாக கூட எழுது, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் எழுதியா தப்பு இல்லை. உனக்கு எப்போ லீவ் கிடைக்கும் அப்போ ஒரு 2 வாத்தியார் போட்டுக்கோ. இவர் இல்லை அவரில் இதான் சொல்கிறேன்ட்டு, நீ பாஸ் ஆகணும்னு குறிக்கோள் வச்சுக்காத, எப்போவாவது பாஸ் ஆகணும்னு எழுது. இல்லை தொந்தரவு பண்ணுறீங்க யோ சும்மா இல்லையா? அப்போ அவர் சொன்னார், இவ்வளோ நாள் படிச்சது எம்ஏலாம் இதுக்கு சினிமாவில் இருக்கிற சம்பளம் கூட்டி கொடுக்குறாங்கள,
முதல்ல என்ன சம்பளம் அதானே. இப்போ எம்ஏ போட்டதால ஒரு எக்ஸ்ட்ரா சம்பளமா நான் போட்டுக்கிறது இல்லை. அதெல்லாம் போட்டுக்கிறேன். அப்புறம் கிண்டல் பண்ணுவாங்கய்யா, பாண்டியா எம்ஏ அப்படிலாம் போட்டா. இன்னும் நான் மற்றவங்களுக்கு படிக்கல, எனக்காக படிக்கிறேன். எனக்கு மனசுக்குள்ளே டிகிரி ஹோல்டர் ஆகணும், அதுக்கு தான் படிக்கிறேன். அதான் படிக்கிறேன். அப்போ ஏன் பிஹெச்டி பண்ணக்கூடாது? நான் சொல்கிறது நல்லா இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 6 வருஷமாக எழுதுறேன். 6 வருஷம் பாஸ் பண்ணி பேச்சு. இப்போ இங்கே சொல்லும் போது சொன்னாங்க டாக்டர் பாண்டியராஜன். உண்மையிலே நான் டாக்டர் பாண்டியராஜன் கூப்பிட்டாங்கன்னா யாரையா கூப்பிட்றாங்கன்னு தெரியும். எனக்கு மைண்டுக்குள்ளே ஏறல. டாக்டர் முடிவு பட்டம் வாங்கியாச்சு. இப்போ திடீர்னு எனக்கு காலேஜில் வேலை வாய்ப்பு வருது. சினிமாவை பற்றி பாடம் இருக்கிறீங்களா? நீங்கள் பிஹெச்டி படித்த ஒரு ப்ரொஃபஸரு, அட்ஜென்ட் ப்ரொஃபஸராக நான் வேலை பார்க்குறதால தான் ஜெயம் எடுத்துக்கு எனக்கு தெரியும், சாருக்கு எனக்கு தெரியும். நீ கொண்டாந்து இங்கே நிற்க வைக்கிறாங்க. எதையும் திட்டமிடலே கிடையாது. ஏதோ அப்படி போய் வந்து நானும் இப்போ டாக்டரேட். என்ன பேசிக் சினிமா பற்றி பாடம் நடத்துகிறேன். இன்றைக்கி இங்கே கூட நான் என்ன சொல்லணும்னா சினிமா பற்றி பேசுகிறாங்க. இவங்க சினிமா பற்றி பேசினா அது பெரிய ராமாயணம் வச்சே. இவங்க என்ன புரியுமா புரியாதா? அப்புறம் அப்போ நீங்கள் சினிமா விட்டு ஜென்ரலாக பேசுங்க அப்படின்னா. இப்போது பசங்கிட்ட போனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட கிண்டல் என்ன பார்த்தா. முதல்ல பாண்டியராஜனா இவர் சார் அந்த படத்தில் ஏன் சார் அப்படின்னு நினச்சிங்க. இது ஏன் ஜோடி உங்களுக்கு அவங்க இதுலேயே மீட் சேர்த்தீங்க? தம்பி நீ நிருபரா ஸ்டூடெண்ட்டா? கேள்வி கேட்குறது நிருபரா ஸ்டூடெண்ட்டா? ஸ்டூடெண்ட் பாட சம்பந்தமாக கேள்வி. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தெரிஞ்சால் சொல்கிறேன். அதை விட்டு நீ நிருபர் பேட்டி எடுத்து மார்க் போட்டுக்கிற அப்படியே ஒரு ஆவடி பண்ணுவாங்க. சினிமாவில் டெக்னிக்கல் கற்றுக்கணும் சார். சினிமானா கதை எழுதுனா படம் பார்க்குறான், அதெல்லாம் டெக்னிக்கு. அப்போது மெதுவாக ஆரம்பிக்கிறது. இந்த ரூம் அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, இங்கே மைக்கு நான் நிற்கிறேன், இங்கே டோர் இருக்குது. இது சதுரம் கியூப். இங்கே தான் ஷூட்டிங் பண்ணுறோம். இங்கே மைக்கில் நான் பேசுகிறேன், எதிர்க்கு கேமரா வைப்பாங்க, அங்கே வேணா ப்ரொஃபைல் வைப்பாங்க, அங்கே ட்ராலி வரும். அவர் எல்லோரும் கேட்குற ஒரு ஜூம் பண்ணுறோம், எதோ ஷாட் வைக்கிறோம். இது கியூப். சினிமா தேட்டர் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது? சதுரம் 2D. 2Dயில் தான் இருக்குது சினிமா தேட்டர். இந்த 3Dயில் இருக்கிற ஷூட்டிங்கை படம் பார்க்குற ஜனங்க அந்த 2Dயில் பார்த்தா புரியணும் கதை. அதான் பேசிக் டெக்னிக்கு. சார் மறுபடியும் சொல்லுங்கள். இது 3Dயில் அப்போ ஏதோ சொல்கிறீங்க போனால் அடுத்த மறுபடியும் யார் யாருக்கு டவுட்டோ என்னென்ன டவுட்டோ எழுதி வச்சுக்க, அடுத்த வாரம் வரேன் இது போயிடுது. அப்படி தான் ஒரு டெக்னிக்கலுக்கு இதெல்லாம் பேசிக்காக இருந்தால் தான் சினிமா பண்ண முடியும். இப்போ என் சொந்தக்காரன் வருவான் ஷூட்டிங்க்கு, யாராவது வந்து ஊருக்காரன் வந்து கூப்பிடுவான், போமா நான் ஷூட்டிங் பண்ணணும் வா கூப்பிட்டு வந்துடுவேன். அந்த பார்த்து சொல்லுவேன், யாரும் போனீங்க? ஆமாம் தலைலாம் கழிஞ்சிடணும். இல்லை கொஞ்சம் தலை கழிச்சு விடுவேன். கொஞ்சம் இது நம்ம கிளிஸ்டின் போட்டு முகத்தில் போய் டான்ஸ் பண்ணுங்க. கண்ணில் கொஞ்சம் கிளிஸ்டின் போட்டு கசை விட்டு கண்ணை அந்த ட்ரெஸ்லாம் இதாக இருக்கணும். ப்ரௌன் இது போடுங்க, மேக்கப்பில் ப்ரௌன் ஆட்டுங்க. கண் அழுதாவது கண் வீங்கிருக்கணும். 2 போட்டு கிளிஸ்டின் போடுவான், போட்டு கண் வீங்கிருக்கு. ஓகே அப்பா வர்றார், என்ன சொல்லுவா? அப்பா அந்த சவுண்டு கேட்குறாரு, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேப்பா தண்டாளர் சொல்லு, இனிமேல் தப்பு பண்ண மாட்டேப்பா. நல்லா கேட்குது. அப்பா கோபமாக நீ சொல்லணும்,
ஆனால் கேட்கவும் கூடாது. பாதி கேட்கணும், பாதி கேட்கக்கூடாது. சொல்லு. இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன். வாட்டை தள்ளி இது அதை கீழ்ச்சி விடணும். அது நைட்டு பூரா அழுது சோக்காயிடும் வயசு. சொல்லு. வளரக்கூடாது, புரியணும். 1 2 3 ஒரு 8 டேக் ஓகே, இந்த டேக் ஓகே ப்ரொஃபைலில் வச்சுக்க அப்படின்னா. இது எங்கள் சூட்டுக்கு கொஞ்சம் சொந்தக்கார பாப்பா, இதை நம்ம கூட இருக்கலாமே, நம்ம கூட ஷார்ட் எடுக்கலாம். இது என்ன இவ்வளோ டைரக்ஷனா? அப்போ நம்ம கூட டைரக்டர் அப்படி நினச்சிடலாம். இந்த ஷார்ட்டு எத்தனாவது சீனில் எந்த இடத்துல அந்த அப்பா எப்படி, பொண்ணு எப்படி, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இவ்வளோ யோசிச்சு நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே என்ன ரீதி கிடைவாச்சு போகிறாங்க என்ன, அவனுக்கு அதெல்லாம் தெரியல. சொல்லிக் கொடுக்குறதுன்னு பார்த்தோன்னா இவ்வளோ தானே டேரக்ஷனு. அதுக்கு எந்த சினிமா மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் அதில் உள்ளே போய் பார்த்தா தான் அதில் இருக்கிற லாப நஷ்டம், அதில் இருக்கிற உண்மையான விஷயம் தெரியும். நான் இன்றைக்கி வந்திருக்கேன் ரோட்ரி சங்கத்துன்னா அப்படி மேலாக்கா பார்க்கும்போது வியப்பு, ஆச்சரியம் எல்லாம் கற்களில் தெரியுது. ஆனால் அவங்க கூட ஒரு 10 மீட்டிங் 15 மீட்டிங் வந்து நீங்கள் பேசுறதுலாம் கேட்டால் தான் எனக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ மேலாக்கா தெரியுது, அவ்வளோதான். இதுதான் உண்மை கிடையாது. ஜோசியமா இவர் இந்த வீட்டிலேருந்து அந்த வீடு போகிறாங்க, இது எது சொல்கிறாங்க, ஜோசியத்தான் நம்பிக்கிட்டு ஊடுருவி பார்க்காத எந்த துறையை பற்றியும் நான் விமர்சிக்க மாட்டேன். நமக்கு தெரியாது, அது தெரிஞ்சே விமர்சிப்போம். இப்போ கூட இருக்குன்னா ஏதோ சித்தாந்தம் தான் பேச வரோம், அட்வைஸ்லாம் இவங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ தெரிஞ்சிருந்து இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு புரிஞ்சிருந்தா அவளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுற இடம் வச்சுருக்கோம். நான் நிறைய நேரம் நினைப்பேன், நமக்கு நடந்த நல்ல விஷயம் சினிமாவுக்கு வந்தால் மக்கள் தன் எம்ஜிஆர் அவர்களை ஒரு தடவை நேரில் பார்த்துட்டா போதும், அவ்வளோதான். நிஜமாகவே பார்க்குற வாய்ப்பு இந்த சினிமா கொடுத்தது. நான் என்ன கொடுத்து எதனால் கொடுத்தது? ஆண் பாவம் படத்தை அவர் பார்த்தார். நம்ம திறமை தான் வெற்றிக்காடு. யாரையும் கூப்பிட்டு போய் இந்த பையன் என்னால் பையங்க இவனை பார்த்துங்க அப்படி கூட்டாங்க, அது மாதிரிலாம் கிடையாது. எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி பிடிக்கும், இவ்வளோ ஒரு வித்தியாசமான மனுஷன் அப்படி தான் பிடிக்கும். நான் கட்சியோ அரசியல் அதெல்லாம் கிடையாது, இவ்வளோ வித்தியாசமான மனுஷனா கொடுக்குறதோ இவ்வளோ புதுசாவா யோசிச்சுக்கிட்டேன். அதில் தான் நான் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஆசை சொன்னேன். ஒரு ஃபோட்டோ எடுத்தால் ஜென்ம சாப்பிட முடியும். நான் எங்கள் டைரக்டருடைய எல்லா படத்தையும் பார்க்குறதுக்கு வருவார். இதில் நடிகர் சங்கத்தில் தான் போடுவோம் படம். அந்த நாட்டில் எல்லா படம் பார்க்குறேன். அந்நேரத்துக்கு பார்த்து எங்கள் டைரக்டர் தான் எனக்கு வேலை விட்டுருவார். அந்த 16 இல்லை கொஞ்சம் இது கரெக்ட் பண்ணலாம், அப்போ போயிட்டேயா, அப்புறம் அவருக்கு ஐஸ்கிரீம் வேணும் வாங்கிட்டேயா சொல்கிறார். ஒருத்தரும் பிஸிக்கு கூட இருக்கெல்லாம் எடுத்துவாங்க படம், நம்மளை மட்டும் விட்டுருவாங்க. என்ன இது சாப்பிட்டு கேட்டு டார்லிங் படத்துக்கு அவர் படம் வராது. அன்றைக்கி எனக்கு வெளியே வச்சாங்க, ஏதோ வர்றேன், அதுக்குள்ளே பார்த்தா படம் பார்க்க உள்ள மாட்டேன். முதலமைச்சர் உள்ள வந்துட்டு வரணும், செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது. எனக்கு அப்படியே படப்படப்ப ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்த்தா முடியலன்ட்டு அப்போ ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டேன். ஓ வெளில வரும்போது நான் டக்குன்னு பக்கத்தில் வைக்கிறேன், எடுத்துரு, எந்த நிலைமையும் தான் எடுத்துணும், கொண்டு அவனை மாற்றினாங்க. அது ஒரு செக்யூரிட்டி பார்த்தார், சார் சிஎம் டயர்டாக இருக்காரு, இந்த நேரத்தில் வெளியே வந்தால் ஃபோட்டோலாம் இருக்கக்கூடாது. இது நம்ம போலீஸாக இதுக்குன்னு இருக்காங்க, நம்ம விட்டு பயந்து உட்காந்து. ஆனால் என்ன தெரியும், கரெக்டாக படம் பார்த்து வெளியில் வராது. நான் கிட்ட வருது, இந்த படத்துக்கு நான் அசோசியேட் வாட்ச்மேன் ஆக்ட் பண்ணி கேட்டார். அவர் அது நமக்கு மேலே லட்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்ன ப்ரொசீஜர் வராரு, நிற்கிறாரு, நான் பக்கத்தில் இருக்கிறேன். எங்கள் டைரக்டர் நின்று ஒரு விஷயம் வந்து எம்ஜிஆர் கூட டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறான்ட்டு அவர் நடுவி போனார்ல, அவரை கைப்பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ நின்னா நான் நடுப்புறேன், இந்த பக்கம் எம்ஜிஆர்,
இந்த பக்கம் எங்கள் டைரக்டர் அது நின்று ஒரு ஃபோட்டோ. மறுநாள் பிரிண்ட் போட்டு வருது. அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் காதில் மூக்கெல்லாம் போக வருது. இந்த பாண்டியன் அப்படி போட்டாரு, இப்படி ஒரு ஃபோட்டோவா? அப்போ நான் தெரியப்பட்டு அதை ஃப்ரேம் பண்ணி அழகாக கொண்டு போய் எங்கள் வீட்டில் வச்சுட்டு அப்படி பார்த்தோம். ஒரு வாரம் பொறுத்து என்னை விட எம்ஜிஆர் மேலே அதிகப்பட்டுள்ள ஒருத்தன் அதை சுட்டுட்டான். உண்மையிலேயே அன்றைக்கி ஒப்பாரி வச்சாத நம்ம ஆசைப்பட்டதே அது ஒன்று தான் லைஃப்பில். அதே திருடி போட்டானே அடுத்து தேவை ஆகுது. ஆனால் உண்மையாக அவர் மேலே நான் அஃபெக்ஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்பாவம் படம் வந்தார். அதுக்கப்புறம் என் கல்யாண பத்திரிக்கை கொடுத்தேன். பத்திரிக்கை கூட நேரில் அவர்கிட்ட கொடுத்தேன், பிஏ கிட்ட தான் கொடுத்தேன். கரெக்டாக என் கல்யாணத்துக்கு வந்தார். வந்து முதல் நான் டை கட்டிக்கிறேன், லெதர் டை. வராது அதுன்னா டை அவுத்தார். எப்படி நான் முதல் லெதர் டைன்னு தூக்கு போட்ட மாதிரி கட்டிக்கிறேன். அதை வந்து அவுத்தார். எப்படி டை கட்டுறது அப்படி போட்டு கட்டி அப்படி சம்சா மாதிரி இருக்கணும் அப்படி கட்டி விட்டார். அது கட்டி விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை 20 நிமிஷம் தான் கல்யாணத்தில் என்கிட்ட நீங்கள் போட்டீங்களா? அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் பார்த்து அவர் போய் 2வது ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வராரு. எப்படிங்க ஹெல்த்லாம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. அவர் ஷாக் வந்து ஹெல்த்தை பற்றிலாம் கேட்டுக்கலாம் வேணுட்டு இல்லை குழந்தை அப்படி இருக்குது எல்லாம் கேட்டார். குழந்தை பிறந்தோடனே முதல் ஃபோன் அவர் தான் பண்ணார். நான் தான் எல்லோரும் ஃபோன் பண்ணுறேன், எனக்கு பையன் போந்துருக்கான்னு பேப்பரில் வந்துருக்கேங்க. எனக்கு வாத்தியார் தான் முதல் ஃபோனு கால் பையன் வந்துருக்கானா பேப்பர் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப தேங்க்யூ. கல்யாணத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி சொல்லுங்க. பையன் அப்படி ஒன்று மாதிரி முடிக்கிறானா? முடிக்கிறாங்க. அவன் அவனுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ ஆச்சு? 10 மாதம் ஆச்சுன்னு. இந்த வேலை எல்லாத்தையும் இருக்கட்டும். அதனால் எம்ஜிஆர் கூட போட்டோ எடுத்துனா போதும் எடுத்தோம் காணாம போச்சு. அதோட விடல. அவர் மேலே அந்த அன்பு அப்படியே இருந்ததால அது கல்யாணத்துக்கு வந்தார். வீடியோவாக வீட்டில் இருக்குது. எது ஒன்று பறி போனாலும் உண்மையாக அந்த ஃபீல் நமக்கு இருந்தால் திரும்பி வரும். ஒரு அற்புதமான எனக்கு பாடம் கிடைச்சதான். ஒரு நல்லவங்க கூட பேசி நல்லவங்க கூட சிரித்து சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நைட் நல்லா தூங்குவேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. We call upon retiring Jagannath for the vote of thanks. நான் ஒரு கம்ப்ளைண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரசிடெண்ட் வந்து நீ vote of thanks நிறைய கொடுத்துருக்க, கொஞ்சம் ஹியூமரை கலந்து பேசுன்னு. நியாயமா? பாண்டியராஜனை கேட்டதுக்கப்புறம் யாராவது ஹியூமராக பேச முடியுமா? ஓகே, ஸோ நீங்கள் கேட்டது தப்பு. ஸோ ஐ won't even attempt to do it. பட் ஒன் திங் சார், நீங்கள் எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கு. பட் ஐ திங்க் அஸ் அ டாக்டர் ஆஃப் மெடிசன் ஆல்சோ நீங்கள் குவாலிஃபைட். லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். அது நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃப்ரம் டுடே வில் கால் யூ ஆக்சுவலி டாக்டர் அண்ட் டாக்டர் ஆஃப் மெடிசன் இன் தட். அண்ட் ஒன்று நீங்கள் ஒரு டிசப்பாயிண்ட் ஒரு ஆளை மட்டும் பண்ணிட்டீங்க. கிரியை அந்த ட்ரெஸ்ஸு கண்ணாடியில் அவர் சொன்னார், ஃபுல்லாக புரியல எனக்கு. ஸோ மேபி அவருக்கு ஏதாவது தனியாக நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லியாச்சு இல்லையா? ஓகே. அண்ட் தட் அபார்ட் சார், இப்போது இந்த இந்த ஒரு மீட்டிங்கில் தான் நான் யாரும் கடியாரம் வந்து பார்க்கல, நோட்டீஸ் பண்ணிட்டேன். நீங்கள் மட்டும்தான் கடியாரம் பார்த்தீங்க, அதுவும் உட்காண்டதுக்கப்புறம். வேறு யாரும் கடியாரம் அந்த மாதிரி இங்கே நடக்காது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க கடியாரம் பார்ப்பாங்க, ஃபோன் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. த கிரெடிட் கோஸ் டு யூ. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி அவர் கிளப் சர்வீஸ் டைரக்டர் ஜெமீமா எங்கேருந்து தான் பிடிக்கிறாங்களோ தெரியல. ஒன் ஆஃப்டர் தி அதர் ஸ்பீக்கர்ஸ் and to the the Rotarian who came and invited us to the Onam celebration, saying a stress buster,
what bigger stress buster can you have than we had for the last 40 minutes? Thank you very much, sir.